சுமானக்க மக்களே, என்ன மக்களே, வீட்டுக்குள்ள இப்ப நம்ம பாரு வந்து அமித்தை வச்சு கேம் ஆட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போலயே. அமித்துக்கும் பாருக்கும் தொடர்பு இருக்க மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்க மாதிரி அவங்களே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அது மூலமா ஒரு கேம் ஆட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. என்ன மாதிரி ஒரு எச்ச கேம் பாத்தீங்களா? ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், அந்த ஸ்கூல் டாஸ்க் அப்போ வீட்டுக்குள்ள வார்டனையும் டீச்சரையும் சேர்த்து வச்சு ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. அது வார்டனையும் டீச்சரையும் சேர்த்து வச்சு எழுதின ஒரு லெட்டர் தான், ஓகேவா? பாருவையும் அமித்தையும் சேர்த்து வச்சு எழுதின லெட்டர் கிடையாது. ஆனா நம்ம பாரு என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த விஷயத்தை எடுத்து ஒரு பெரிய பஞ்சாயத்தாக்கி அமித்து கூட ஏதோ தொடர்பு இருக்க மாதிரி அவங்களே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வீட்டுக்குள்ள சண்டையை போட்டிருப்பாங்க. அந்த டைமே அமித் டென்ஷன் ஆயிருப்பார். அந்த டைமே பார்த்திருப்பீங்க. அந்த டைமே அமித் டென்ஷன் ஆகி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க, இது நல்லா இல்ல, இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டையை போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம பாரு என்ன பண்ணிருப்பாங்க, எஃப்ஜே மேல கேஸ் போடுறாங்க பேர்ல அமித்துக்கும் எனக்கும் தொடர்பு இருக்க மாதிரி வீட்டுக்குள்ள எஃப்ஜே பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு திரும்ப அமித்தை வேணுக்குனே உள்ள இழுத்து அக்கா வந்து அந்த கண்டென்ட் ரிட்டர்ன் எடுத்து கேஸ் போட்டிருப்பாங்க. அப்பவுமே நம்ம அமித் டென்ஷன் தான் ஆயிருப்பாரு. அப்பவுமே நம்ம அமித் டென்ஷன் ஆயிட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, முடிஞ்சு போன விஷயத்தை ஏன் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிருப்பாரு. இப்ப திரும்ப அதே டாபிக் எடுக்கிறாங்க ப்ரோ. அப்ப நேத்து வந்து வீட்டுக்குள்ள நம்ம கனி வந்து ஏதோ கிண்டலா அமித்திட்ட பேசியிருப்பாங்க போல, ஏதோ சொல்லியிருக்காங்க, பாரு எவ்விடமோ அவ்விடமே அமித்னு சொல்லிட்டு ஏதோ சும்மா கலாய்ச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க போல, அமித் எங்கப்பா ஆளை காணும்னு சொல்லிட்டு. அப்ப கனி சொல்லியிருப்பாங்க போல, அமித் எங்கப்பா இருப்பாரு, பாருகிட்ட தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு சும்மா பொதுவா சொல்லியிருக்காங்க. எதுக்கு, இவங்க எல்லாம் ஒரு குரூப்பா இருக்காங்க, அமித்தை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அங்கதான் உட்கார்ந்து இருக்காரு, அந்த குரூப்ல தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அதை மீன் பண்ணி பேசுறாங்க. அந்த குரூப்ல தானே இருக்காரு, அப்ப அங்கதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அத நேத்தே அமித் பிடிச்சு சண்டை போட்டிருக்காரு. ஏன்னா இப்ப அமித் மண்டையில அந்த மாதிரி விஷயம் தான் இருக்கு. பார்வையும் அவரே சேர்த்து வச்சு பேசினா அது வேற மாதிரி தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவரே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப நேத்து கனி கிட்ட சொல்லியிருக்காங்க, அப்படி பேசாதீங்க, ரொம்ப தப்பா இருக்கு, அந்த மாதிரி விஷயம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நேத்தே சண்டையை போட்டு இருந்திருக்காங்க. சண்டையை போட்டுட்டு அப்ப கனி அந்த இடத்துல, ஐயோ நான் அந்த மாதிரி பேசல, நான் குரூப்பிசம் அப்படிங்கிற மீனிங்ல தான் பேசினேன், சரி சாரிங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நேத்தும் சாரி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில ரிட்டர்ன் அந்த டாபிக் வந்து இன்னைக்கு காலையில மிகப்பெரிய சண்டையை போட்டு இன்னைக்கு காலையில ரிட்டர்ன் சாரி கேட்டாங்க. அந்த அளவுக்கு சீரியஸா அந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சாரிங்க, பட் நான் வந்து உங்களை வந்து பாரு கூட தொடர்பு பண்ணி பேசல, நான் வந்து அமித் அப்படிங்கிற நபர் பாரு அப்படிங்கிற நபர் கூட ஃப்ரெண்டா இருக்காரு, அந்த குரூப்குள்ள தான் இருக்காரு, அங்கதான் உட்கார்ந்து இருப்பாரு, அந்த மாதிரி தான் சொன்னேன், நான் தப்பா சொல்லலன்னு சொல்லிட்டு காலையில கனி பேசி முடிச்சாங்க. அப்ப அமித் அந்த இடத்துல பேசி முடிச்சு போயிட்டார். அப்ப அந்த இடத்துல அமித் என்ன பண்ணிருக்கணும், நியாயப்படி அந்த டாபிக்கை கடந்து போயிருக்கணும். ஆனா அமித் என்ன பண்ணாரு, நேரா போய் பாரு கிட்ட போய் உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப பாரு அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அவங்க அப்படித்தான் எப்பவுமே இப்படித்தான் பண்ணுவாங்க, எல்லார பத்தி இப்படிதான் பேசுவாங்க, சொசைட்டியை வந்து அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, சோசியலி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்க மாட்டாங்க, சும்மா கண்டதை பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு காலங்காலத்துல கனி மேல வன்மத்தை கக்கிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல அமித் சொல்லியிருப்பாரு, இந்த டாபிக்கை இப்படியே விட்டு இதுக்கப்புறம் பேசாத, நான் கனி கிட்ட பேசிட்டேன், கனி எனக்கு புரிய வச்சுட்டாங்க, அவ்வளவுதான், இந்த டாபிக்கை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டு அமித் சொல்லியிருப்பாரு. ஆனா அவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஏத்தி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் கடைசியில சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அதை பாரு பிடிச்சுக்கிட்டாங்க, ரைட்டு, நல்ல ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு, நமக்கும் அமித்துக்கும் தொடர்பு, அப்படித்தானே வீட்டுக்குள்ள பேசுறாங்க, சரி ஓகே இதை வச்சு கண்டென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வேனுக்குன்னு இப்ப நம்ம கனிக்கான ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நேரா போய் கனியை பிடிச்சி, வாங்க கனி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கனியை தனியா கூட்டு உட்கார வச்சு, நீங்க இந்த மாதிரி அமித்திட்ட சொல்லியிருக்கீங்க, அவர் என்கிட்ட வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசினாரு, அந்த மாதிரி பேசாதீங்க, அது என்ன இதுல நீங்க பேசுறீங்க, அவர் என் கூட உட்கார்ந்துருந்தா உங்களுக்கு அப்படி தோணுதா, அந்த மாதிரி தான் தப்பா தோணுதா, ஏன் அந்த மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கனி கிட்ட ஒரு மாதிரி பேச ட்ரை பண்ணாங்க. ஆனா கனியை பொறுத்தவரைக்கு அவங்க அக்கா சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ரக்கட் முடுக்கு போன மாதிரி ஃபீல் ஆகுது. கனி போட்டு செஞ்சுட்டாங்க, கனி செய்க, கனி வந்து அடியை பிரிச்சுட்டாங்க. கனி ஒரே வார்த்தை தான், ஏமா அந்த டாபிக்கை நான் எடுக்கல, அந்த மாதிரி விஷயத்த நான் பேசல, நான் குரூப்பிசம் அப்படிங்கிற மீனிங்ல பேசினேன். ஏன்னா என்கிட்ட வந்து அவரு நீங்க குரூப்பிசம் பண்றீங்கன்னு சொல்லி ஃபன்னா பேசுவார், என்னை விக்ரமை சேர்த்து வச்சு பேசுவார், என்ன எஃப்ஜே சேர்த்து வச்சு பேசியிருக்காரு, அந்த மீனிங்ல நான் பேசினேன். உன்னையும் அவரையும் சேர்த்து வச்சு பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, அந்த மாதிரி நோக்கத்துல நானும் பார்க்கல, நீ தான் அந்த நோக்கத்துல உட்காந்து பேசுன மாதிரி எனக்கு தெரியுது, நான் அப்படி பேசல. அது மட்டும் இல்லாம நான் காலையிலே பேசி முடிச்சிட்டேன், காலையில அவர்கிட்ட பேசி முடிச்சு அந்த டாபிக்கை முடிஞ்சு போச்சு, நீ என்ன ரிட்டர்ன் எடுத்துட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, இப்ப அந்த டாபிக் நீ ரிட்டர்ன் கொண்டு வரணும்னு நினைக்கிறியா, அந்த டாபிக்கை அழிக்கணும்னு நினைக்கிற யாருமே அந்த டாபிக்கை எடுத்துட்டு வர மாட்டாங்க, திருமணி எடுத்துட்டு வரணும், எதுக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கனி போட்டு லாக் பண்றாங்க. இப்ப புரியுதா, இப்ப பாருக்கு என்னன்னா வேற கண்டென்ட் இல்ல, அவங்களும் அங்க எங்கேயுமே கண்டென்ட் ட்ரை பண்றாங்க, கண்டென்ட் கிடைக்கல. அப்ப கடைசி கட்டமா அமித்தையும் பார்வையும் சேர்த்து வச்சு பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அமித்துக்கு ஒரு டவுட் இருக்கு, அமித் அதை வச்சு சண்டை போட்டிருக்காரு. இப்ப அந்த கண்டென்ட் அவங்க எடுத்துக்கிட்டு என் கூட உட்கார்ந்து பேசினா இந்த மாதிரி நீங்க தொடர்பு பண்ணி தான் பேசுவீங்களா, என் கூட அமித் உட்கார்ந்து இருந்தா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி தான் பேசுவீங்களான்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. இந்த வீட்டுக்குள்ள யாருமே அப்படி நினைக்கலங்க, சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டுக்குள்ள யாருமே அப்படி நினைக்கல. வீட்டுக்குள்ள எல்லாருமே அமிதா அங்க உட்கார்ந்து இருப்பாருப்பா, அமிதா இங்க உட்கார்ந்து இருப்பாருப்பா, அமித் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காருப்பா, அமித் அந்த பக்கம் உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்காருப்பா, இப்படித்தான் சொல்றாங்களே தவிர அமித்துக்கும் விஜய் பார்வதிக்கும் ஏதோ தொடர்பு போல இந்த மாதிரிலாம் யாரும் பேசல, இந்த மாதிரிலாம் யாரும் கனெக்ட் பண்ணி பேசல. ஆனா அக்கா அந்த விஷயத்தை அப்படி எடுக்கிறாங்க, அப்படிதான் நீங்க பேசுறீங்களோ, அப்படிதான் நீங்க கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அக்காவே அந்த பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. அப்ப கனி உடைச்சு விட்டாங்க பாரு.
அந்த ஒரு பிம்பம் இருக்கு, அந்த பிம்பம் கிரியேட் ஆயிட்டு இருக்கு, அந்த பிம்பத்தால உனக்கு பிரச்சனை இருக்குன்னா நீ இந்த மாதிரி எடுக்கவே மாட்ட. இதுக்கு முன்னாடி கண்டென்ட் எடுத்து நீ தான், இதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் எடுத்து பேசணும் நீ தான், ஸ்கூல் டைமே முடிஞ்சு போன கண்டென்ட்டை திரும்ப நீ கோர் டாஸ்க்கு கொண்டு போனது நீ தான். அப்ப அந்த கண்டென்ட்டை பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? அதை வச்சு ஏதாவது ட்ரை பண்றியான்னு சொல்லிட்டு கனி ஓப்பனா கேட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு விஷயத்தை முடிக்க நினைக்கிறவங்க இந்த இடத்துல பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அதை பத்தி சும்மா கூட பேச மாட்டாங்க, புறணி கூட பேச மாட்டாங்க. ஆனா அக்கா உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, எனக்கும் அமித்துக்கும் தொடர்பா, எனக்கும் அமித்துக்கும் தொடர்பான்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப கனி சிம்பிளா முடிச்சிட்டாங்க. நீ இந்த விஷயத்தை அழிக்கணும்னு நினைச்ச மாதிரி எனக்கு தெரியல, இந்த விஷயத்தை எடுத்து பேசிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நாங்க யாரும் நினைக்கல, அந்த மாதிரி ஒரு சல்லி பைசா கூட நாங்க நினைக்கல, நீ தான் அப்படி நினைக்கிற. ஆனா அது மட்டும் இல்லாம உனக்கு அதை அழிக்கணும்னு தோணுச்சுன்னா அது எங்க உருவாகுதோ அங்க போய் அழி, ஓகேவா? என்கிட்ட வந்து கேட்காத. சும்மா கிண்டலா பேசுனதுக்கு என்ன பிடிச்சு வச்சு நீ பேசக்கூடாது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கனி டென்ஷன் ஆயிட்டாங்க. உடனே பாருகிட்ட மூச்சு பேச்சே இல்லை. பாரு அப்படிதான் ப்ரோ, பாரு ஒரு டம்மி பீஸ். நான் முன்னாடி தான் சொல்றேன்ல, பாருகிட்ட போயிட்டு நீங்க ஒரு 10 பாயிண்ட் நல்லபடியா பேசி உட்கார்ந்து பேசுனீங்கன்னா அது கிளம்பி போயிடும். அந்த வகையில நம்ம கனி போட்டு அடிச்சோன்னே பாருகிட்ட பாயிண்ட் இல்லை. உடனே பாரு சொல்றது என்னன்னா, இல்லக்கா நான் அப்படி சொல்ல வரல, எப்பவுமே அவர் என் கூட உட்கார்ந்து இருக்கும் போது இந்த மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க, அதனாலதான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி எஃப்ஜே பேசினா அதை நான் கேஸா போட்டேன். சரி வேற யாரும் பேசினா? வேற யாரும் பேசல பார்த்துக்கோங்க, எஃப்ஜே மட்டும் பேசினா. சரி எஃப்ஜே வெளியே போயிட்டான், வேற யாரும் பேசினா? எஃப்ஜே கேஸ் அந்த இதெல்லாம் நான் போட்டதுக்கு காரணம் அவன் அப்படிதான் பேசினான். சரிம்மா எஃப்ஜே போயிட்டான், வேற யாரும் இந்த வீட்டுக்குள்ள பேசினா? வேற யாரும் அப்படி பேசல. நீங்கெல்லாம் அப்படி பேசுறீங்களோ நினைக்கிறேன். நீ நினைக்கிறதுக்கெல்லாம் எப்படி கனி பொறுப்பாக்க முடியும்? நீ நினைக்கிறதுக்கு நினைச்சு துவச்சு காயப்படுறதுக்கெல்லாம் எப்படிமா கனி பொறுப்பாக்க முடியும்? அந்த இடத்துல கனி போட்டு பொழந்துட்டாங்க. நீ ஏதோ ட்ரை பண்றமா அது எனக்கு தெரியாது, நான் அவர்கிட்ட பேசி முடிச்சிட்டேன். அவர் இந்த டாபிக் ரிட்டன் எடுத்துட்டு அவர் இந்த டாபிக் ரிட்டன் உங்ககிட்ட எதுக்கு எடுத்துட்டு வந்தாரு கூட எனக்கு தெரியல. அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நான் அப்படி மீன் பண்ணி பேசல, இதுக்கப்புறம் பேச போறது இல்லை, சரியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. போன கனி சும்மா இருப்பாங்களா? நேரா போய் அமித்தை பிடிச்சிட்டாங்க. அமித்தே காலையில தான் பேசி முடிச்ச விஷயத்த போய் நீங்க பேசிட்டு இருக்கீங்க பாருகிட்ட. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? போங்க, என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க? பேசி முடிச்ச விஷயத்த நீங்க பேசிட்டே இருப்பீங்களான்னு சொல்லிட்டு அமித்து கிட்ட போயிட்டு கனி கேட்டாங்க. அதுல அமித் டென்ஷன் ஆயிட்டாரு. அமித் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி, நான் யார்கிட்ட பேசணும், நான் யார்கிட்டையும் பேசலன்னு கனி சொல்லிட்டாங்க. நீங்க தானே பாருகிட்ட போய் பேசியிருக்கீங்க, பாரு கூட்ட என்ன கேட்கறாங்களே, பாரு கூட்ட என்ன பேசுறாங்களே, நான் தான் உங்கள்கிட்ட காலையில பேசி முடிச்சேன்ல, அந்த மாதிரி நோக்கத்துல நான் பேசலன்னு சொல்லிட்டு அப்ப திரும்ப அவங்க அந்த விஷயத்தை எடுக்கிறாங்கன்னா அப்ப நீங்க போய் கிளப்பி விட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கனி வந்து கிண்டி விட்டாங்க. உடனே அமித் போய் பார்வை பிடிச்சாப்ல பிடிச்சிட்டு, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, அந்த விஷயத்த பேசாதன்னு சொல்லி உனக்கு சத்தியம் வாங்கினல, அந்த விஷயத்த நீ பேசக்கூடாதுன்னு சொன்னல, கேட்காதன்னு சொல்லல, நீ எதுக்கு வந்து கேட்டுட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை பாரு, இப்ப எதுக்கு இந்த விஷயத்த எடுத்துட்டு இருக்க, அது எனக்கான பிரச்சனை, என்ன அசிங்கப்படுத்த ட்ரை பண்றியான்னு சொல்லிட்டு அமித் ஒரு மாதிரி கடுப்பாய் பேசிட்டாப்ல. கடுப்பாய் பேசினவர் இந்த மாதிரி ஆளை போட்டு அடிச்சாதானே சரிப்பட்டு வரும். ஆனா அடிக்க மாட்டுக்காங்க, அதுதான் பிரச்சனையா இருக்கு. அடிக்க மாட்டுக்காங்க. உடனே சொல்றது என்னன்னா, சரி ஓகே இதுக்கப்புறம் சத்தியம் பண்ணு, பேச மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு, சத்தியமா பேசக்கூடாது சரியா, இந்த மாதிரி டாபிக் எடுக்காதன்னு சொல்லிட்டு கடந்து வந்துட்டு இருக்காங்க. அதுல பாரு சொல்றது என்னன்னா, இல்லடா எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, ஒரு இதோ கேட்கணும்னு தோணுச்சு, நான் கேட்டேன், அவ்வளவுதான், மற்றபடி எதுவுமே இல்லை, மற்றபடி இது உனக்கு பிரச்சனை இல்லடா, அதை அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கடந்து போறாங்க. என்ன பிரச்சனை இல்லை, நீ வாண்டடா அமித்துக்கும் உனக்கும் தொடர்பு இருக்க மாதிரி நீ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டே இருந்தா அது அமித்துக்கு பிரச்சனை தானே, அது கண்டிப்பா அமித்துக்கு பிரச்சனை தானே, நீ தானே கிரியேட் பண்ற, அது எப்படி அமித்துக்கு பிரச்சனை இல்லாம போகும்? எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அமித்துக்கான பொண்டாட்டி அமித்தை போட்டு மிதிக்க போறாங்க. எக்கோ பிதிக்கிருக்க அவரெல்லாம் ஒரு முக்குல கூட்டு வச்சு கும்முன்னு கும்மி, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த, சொம்பு தூக்க வந்தியா கொடபிடிக்க வந்தியான்னு சொல்லி கேட்டிருக்கா. கேட்காம விடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச அக்கா முரட்டுத்தனமா கேட்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில எல்லா கண்டென்ட் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி அக்கா அமித்து கூட சேர்த்து வச்சு அவங்களே ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதோ ஃப்ரீ ஸ்டாஸ்க் மாதிரியே தெரியல ப்ரோ, ஏதோ போகுது, இப்பதான் ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்க்கலாம்.